முனிசிபல்கிட்ட போனாலும் எதுக்கு போனாலும் 8 மாதமா இருக்குதுங்க எங்கள் இடத்துல மட்டும். இது போட சொன்னால் நாங்கள் அப்படியே விட்டுட்டு போயிடுவோங்கிறாங்க. டிச்சு தண்ணி வாசமான வாசம், இதில் நாத்தமான நாத்தம். வந்து எங்கள் பையன் வியோ கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு சின்ன பையன் அலைஞ்சிட்டு இருக்கிறான். எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து கரெக்ட் பண்ணி கொடுங்க. வந்து நாங்கள் எந்த இதுவும் பண்ண முடியாத நாங்கள் இருக்கிறோம். ஹைவேல வந்து அவங்களும் எங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. குடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. யாரும் சப்போர்ட் பண்ணி. 120 அடி இருக்குது. 120 அடி எங்கள் இடத்துல மட்டும்தாங்க இந்த மாதிரி. ஆமாம், பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான் எதோ ஒன்று எங்களுக்கு செஞ்சு நல்லா வழி காமிச்சு கொடுக்கணும். எங்கள் இடத்துல இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது யார் என்ன சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லி கொஞ்சம் கையெடுத்து கூப்பிட்டுக்கிறேங்க. இது மரம் வந்து வேர்லேயே எடுப்போம், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவோன்னு சொல்கிறாங்க. பாதி மரம் வச்சு வெட்டிட்டு விட்டுட்டு போயிடுவோன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இன்னும் பாதி மரம் இருக்குது. என்ன பாரு, நாங்கள் எங்கள் இடத்துல எடுத்துகிட்டு கூட காசு கொடுனாலும் அதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வந்து பாருங்கள், 2.5 அடி தான் இருக்குது. ஐயோ இடம் 2.5 அடி தான் இருக்குது. எங்கள் இடத்துல எடுத்துகிட்டு காசு கொடுனாலும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு அது என்னங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. யாருமே சின்ன பையன் எங்களுக்கு எதுவும் தெரியாது. வயசானவங்களுக்கு சின்ன பையன் அலையிறான். யாருமே எந்த இது மனு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. முனிசிபல்லேருந்து யாருமே, தலைவர்லேருந்து எங்களுக்கு கொஞ்சம் இது என்னங்கிறது எங்களுக்கு தெரிவித்து கொடுக்கணும். வந்து 2 மரம் இருக்குங்க. அந்த மரத்தை வந்து இப்போ ஒரு 8 மாதமாக நடந்து 8 மாதமாக இருக்குங்க. யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை வந்து தாசில்தார்லேருந்து எல்லா முனிசிபல்லேருந்து சொல்லி பார்த்துட்டுங்க. அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே டிச்சு தண்ணி இந்த வழியாக வந்தாலும் கீழே வந்து விவசாய நிலம்லாம் ஒரு 20 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க. சைடில் ஓட வரதில் அதை வந்து 20 ஏக்கர் அந்த டிச்சு தண்ணி பாதிப்பு வருங்க. கிணத்தெல்லாம் பாதிப்பு வருங்க. குடிக்க முடியாது. ஹைவேலாம் கம்ப்ளைண்ட் பண்ணங்க. என்ன எதுன்னு கண்டுக்கலைங்க. காசு எதாவது எதிர்பார்க்குறாங்க, அதான் தெரியலைங்க. காசு எதிர்பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. இந்த ஜாயின்லேருந்து அந்த ஜாயின் மட்டும் போதும், ஜாயின் பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்க. ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. அப்படியே ஜாயின் பண்ணாலும் கீழே வந்து விவசாய நிலம் பாதிக்குதுங்க. அது வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த டிச்சு போட்டு 8 மாதம் ஆகுது. இதுவரையிலும் மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் வீட்டில் இருக்குது. நான் கன்சீவான பிள்ளையும் குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துல குடியிருக்க முடியாதா, நான் வேறு தான் போயிருக்கேன். இந்த புளியா மரம் எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பாதி மரம் வெட்டிட்டு இது எடுக்க மாட்டேன்றாங்க. இதில் என்னன்னு தெரில. தலைவர், கவுன்சிலரு, முனிசிபல் யார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குழந்தைய நான் வச்சுக்கிட்டு உடம்பு சரியில்லாத கொசுக்கடியோட நான் வேறு நான் கூப்பிட்டு போய் வீடு மாற்றி வச்சிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் குடியிருக்கவும் முடியல. பூரா டிச்சு தண்ணி எல்லாமே இங்கே தான் வருது. இது என்ன பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. 100 அடி 120 அடி மட்டும் டிச்சு போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹைவேல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் போட மாட்டேன், அப்படியே தான் விட்டுட்டு போவேன். இது சின்னது பண்ணி தான் போடுவேன், புளியா மரம் எடுக்க முடியாது. அதெல்லாம் தெரியலைங்க சார். அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுவும் நம்ம கேட்டாலும் இது பண்ணி கொடுன்னா பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாதி மரத்தை எடுத்துட்டு பாதி மரம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. டிச்சு வந்து இப்படியே நிறுத்திருக்காங்க. 8 மாதம் ஆகுது. நான் இந்த இடத்துல குடியிருக்க முடியாத நான் வந்து இப்போ வேறு தாவு போயிருக்கேன். நான் இன்னும் எங்கே போய் குடியிருக்கிறது? இதுக்கு என்னன்றது நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஒரு மீடியா தான் ஒரு இது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்.